ஹாய் கேஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எஸ்கியூஎல்ல இருக்கிற டேட்டா டைப்ஸ் அதை எப்படியெல்லாம் ஆக்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டேட்டா டைப்னா என்னென்னா, ஃபஸ்ட்டு டேட்டானா என்னென்னா எவ்ரி சிங்கிள் பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இஸ் எ டேட்டா. ஸோ அப்படி டேட்டா வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் இருக்கும். அந்த டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் டேட்டா தான் நம்ம டேட்டா டைப் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா டேட்டா டைப் ஏன் எஸ்கியூஎல்ல ரொம்ப முக்கியம் அப்படின்னா, ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணும்போது அது எந்த டைப்புன்னு தெரிஞ்சு அதுக்கான கரெக்டான ஸ்பேஸில் நம்ம ஸ்டோர் பண்ணணும். ஸோ அது அப்படி டேட்டா டைப் யூஸ் பண்ணுறது எங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணணும்னா, ஸ்டோரேஜ் எஃபிஷியன்சி. ஸோ இப்போ நம்ம ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா அதோட கரெக்டான டேட்டா டைப்பில் அதை நம்ம ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா ஸ்டோரேஜ் சைஸ் கம்மியாகும், அதனால் எஃபிஷியண்ட்டாக அந்த ஸ்டோரேஜ் வந்து இருக்கும். ரெண்டாவது query பர்ஃபார்மன்ஸ். ஸோ அப்வியஸாக உங்களுக்கு ஸ்டோரேஜ் கம்மியாகிறப்போ query எக்ஸிக்யூட் ஆகிற அந்த டைம், அந்த query பர்ஃபார்மன்ஸ் அதெல்லாமே ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும். அடுத்தது டேட்டா இன்டெகிரிட்டி. ஸோ அடுத்ததாக என்னென்னலாம் டேட்டா டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ எஸ்கியூஎல்லை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நியூமரிக்கல் டேட்டா டைப்ஸ் அண்ட் டெக்ஸ்ட் டேட்டா டைப்ஸ் விச் இஸ் ஸ்ட்ரிங் அண்ட் டேட் அண்ட் டைம் டேட்டா டைப்ஸ், அப்புறமா லாஜிக்கல் டேட்டாஸ், பூலியன் வேல்யூஸ் இதெல்லாம் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நியூமரிக்கல் டேட்டா டைப். நியூமரிக்கல் டேட்டா டைப்பில் என்னென்னலாம் இருக்குன்னா இன்ட், பிகின்ட், ஃப்ளோட், டெசிமல். இந்த இன்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக நம்பர் ஸ்டோர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஸோ அதோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா -2 பில்லியன் டு 2 பில்லியன். ஸோ இது வந்து ஒரு குவான்டிட்டி, ஒரு ஏஜ் இதெல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா பிகின்ட். இந்த பிகின்ட்னா சீரீஸ் ஆஃப் நம்பர், அதாவது கண்டினியூஸ் நம்பர்ஸை, வெரி லார்ஜ் நம்பர்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இப்போ ஒரு ஐடி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து ஒரு 14 to 20 நம்பர்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இன்டீஜர்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம பிகின்ட் யூஸ் பண்ணுவோம். அண்டு ஃப்ளோட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அப்ராக்சிமேட் டெசிமல்ஸ். ஸோ டெசிமல் வேல்யூஸை ஸ்டோர் பண்ணுறதுக்காக நம்ம ஃப்ளோட் யூஸ் பண்ணுவோம். அடுத்ததாக டெசிமல் என்னென்னா இதுவும் டெசிமல் வேல்யூ ஸ்டோர் பண்ணுறது தான். ஆனால் அங்கே வந்து நம்ம எத்தனை வேல்யூஸ் இருக்கும் அப்படிங்கிறத ப்ரிசைஸாக யூஸ் பண்ணியிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் சேலரி, பேங்கிங் செக்டார்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து எத்தனை டெசிமல் வேல்யூஸ் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே டிசைட் பண்ணிவிட்டு ப்ரிசைஸ்டான வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறதுக்காக. ஸோ அடுத்தது ஸ்ட்ரிங்குன்னு போது பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட் டேட்டா டைப். அதில் நம்ம வந்து கேர், வேர் கேர் அண்ட் டெக்ஸ்ட்டுன்னு 3 இருக்குது. அந்த கேரில் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக யூஸ் பண்ணுறது ஒரு ஸ்மால் கேரக்டர்ஸ், லென்த் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து கேர் யூஸ் பண்ணலாம். இல்லை வேர் கேர் வந்து பார்த்திங்கன்னா இல்லை ஒரு டெக்ஸ்ட்டோட லென்த் அதிகமாக இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் இமெயில், அட்ரஸ், நேம். ஸோ இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நம்ம வேர் கேர் யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட் அது வந்து சிங்கிள் கேரக்டர் இருக்குது இல்லை 2 கேரக்டர் இருக்குது அப்படிங்கிறப்போ நம்ம வந்து கேர் யூஸ் பண்ணலாம். அடுத்தது டெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லாங் கண்டென்ட். ஸோ இதை நோட் பண்ணி லாங் கண்டென்ட், பிளாக் போஸ்ட், டிஸ்கிரிப்ஷன்ஸ், ஸோ இந்த மாதிரி ஒரு பேராகிராஃப் இந்த மாதிரிலாம் நம்ம ஸ்டோர் பண்ண அப்படி போனோம்னா டெக்ஸ்ட் டேட்டா டைப் நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டேட் அண்ட் டைம். ஸோ எஸ்கியூஎலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டேட்டு ஸ்டோர் பண்ணுறோன்னா அதுக்காக தனி டேட்டா டைப்பை நம்மக்கிட்ட பில்ட்டுன்னாக இருக்குது. ஸோ டேட்டுங்கும்போது நம்மளுக்கு வந்து நார்மலாக நம்ம டேட் ஸ்டோர் பண்ணுறதுக்கு, அடுத்து டைம் வந்து டைம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு. ஸோ டேட் அண்ட் டைம் கம்பைன் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படின்னா அது வந்து டேட் டைம். அடுத்ததாக டைம் ஸ்டாம்ப் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆட்டோ ட்ராக்கிங். ஒரு ஐடியை நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம், அது வந்து ட்ராக்கிங்லேயே இருக்குது. ஸோ அந்த டைமோடு சேர்த்து அந்த ஐடியும் வந்து ஆட்டோமேட்டிக்காக இருக்குது அப்படின்னா அங்கே வந்து நம்ம டைம் ஸ்டாம்ப் யூஸ் பண்ணுவோம். அடுத்ததாக லாஜிக்கல் டேட்டாஸ் as we know, பூலியன், ட்ரூ, ஃபால்ஸ் இதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஃபோன் நம்பருக்கு பார்த்திங்கன்னா நம்ம வேர் கேர் யூஸ் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா இப்போ நீங்கள் ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா அது ஒரு நியூமரிக்கல் டேட்டா தான். ஆனால் அதுக்கு நம்ம ஏன் வேர் கேர் யூஸ் பண்ணால் நம்ம ஃபோன் நம்பர் ஸ்டோர் பண்ணுறப்போ அதுக்கு முன்னாடி ஒரு ப்ரிஃபிக்ஸ், யாருடையது அப்படின்ற ப்ரிஃபிக்ஸ்க்காகவும், இல்லை நம்ம ஸ்டோர் பண்ணுறப்போ ஸ்பேஸ் யூஸ் பண்ணால் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு நியூமரிக்கல் டேட்டாவாக கன்சிடர் ஆகாது. அது வந்து நம்ம வேர் கேர் யூஸ் பண்ணி தான் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ அதனால் ஃபோன் நம்பர் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம வேர் கேர் யூஸ் பண்ணுவோம். அடுத்ததாக டெசிமல். ஸோ மணி, இப்போ வந்து நம்ம மணி வந்து கரெக்ட் அமௌண்ட் ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து டெசிமல் தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். ஃப்ளோட் அப்படிங்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக நார்மல் டெசிமல் வேல்யூ ஸ்டோர் பண்ணுறதுக்கு, மார்க்ஸ் அந்த மாதிரி. இதே மணி இந்த மாதிரி விஷயங்களை பார்த்தீங்கன்னா ப்ரிசைஸ்டாக இவ்வளோ தான் கரெக்டான அமௌண்ட் அப்படிங்கிறப்போ நம்ம வந்து டெசிமல் யூஸ் பண்ணுவோம்.
ஸோ இது வந்து அவாய்ட் unnecessary large sizes to save memory. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இது எல்லா டேபிளுக்கும் ஒரு எக்ஸாம்பிளோட நான் வந்திருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ இந்த டேபிள் முடிஞ்சால் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, இல்லை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இது உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா SQL டேட்டா டைப்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நியூமரிக்கல்லே ஓல்ட் நம்பர்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் இருக்குது, இன்ட் பிகின்ட் அப்படின்னு. நியூமரிக்கல் டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு டெசிமல் நம்பர்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட டெசிமல் ஃப்ளோட் அப்படின்ட்டு இருக்குது. இதே ஸ்ட்ரிங் வந்து பார்த்திங்கன்னா கேரக்டர். ஸோ இதெல்லாம் எங்கே ஸ்டோர் ஆகுதுன்னா ஓல்ட் நம்பர்ஸ் 25, 10. ஸோ இதோட லிமிட்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இன்டீஜர் அதாவது இன்ட் அப்படிங்கிற டேட்டா டைப் யூஸ் பண்ணி 4 bytes வரைக்கும் இருக்கிற டேட்டாவை நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். அதே பிகின்ட்டு பார்த்தீங்கன்னா 8 bytes. ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு டேட்டா டைப்புக்குமே அதோடைய சைஸ் வந்து வேரி ஆகும். ஸோ இப்போ நம்ம டெசிமலில் பார்த்தோம்னா ஸோ டோட்டல் டிஜிட்ஸ் வந்து அப் டு 65 இருக்கலாம், டெசிமல் டிஜிட்ஸ் வந்து 30 இருக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 4 or 8 bytes ஃப்ளோட்ஸில். அதே மாதிரி கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் கேரக்டர்ஸ் 2 to 55. அடுத்தது வேர் கேர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அதை விட அதிகமாக இருக்கும், 65,000 சம்திங். அடுத்து வந்தீங்கன்னா டெக்ஸ்ட், ஸோ மோர் தென் வேர் கேர். அடுத்ததாக டேட் அண்ட் டைமில் அதே மாதிரி என்னென்னலாம் ஸ்டோர் பண்ணலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பூலியன். அடுத்தது அது வந்து பார்த்திங்கன்னா பைனரி. ஸோ இது மோஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், ஆனால் இதுவும் இருக்குது, அதனால் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ பைனரி பார்த்திங்கன்னா பிளாப்னா என்னென்னா ஸ்டோர்ஸ் பைனரி டேட்டா. ஸோ இந்த இமேஜஸ் ஃபைல்ஸ்லாம் ஒரு இமேஜ் வந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணும்போது அது வந்து 0 and 1 தான் நம்மளுக்கு சேரும். ஸோ அப்படி இருக்கிற பைனரி டேட்டா வந்து ஒரு இமேஜோட பைனரி டேட்டாவை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு நம்ம இந்த டேட்டா டைப் பிளாப் அப்படிங்கிற டேட்டா டைப் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து அப் டு 65,535 bytes யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த கலர் கூட வந்து அது டோன்ட் கன்சிடர் தட். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் SQLல இருக்கிற டேட்டா டைப்ஸ். ஸோ இப்போ நீங்கள் ஒரு டேபிளில் ஒரு ஏஜ் அப்படின்னு ஸ்டோர் பண்ண போகிறீங்கன்னா அங்கே என்ன டேட்டா டைப் யூஸ் பண்ணணும், ஒரு நேம் ஸ்டோர் பண்ண போகிறீங்கன்னா அங்கே என்னென்ன டேட்டா டைப்ஸ் யூஸ் பண்ணணுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஆல்ரெடி நம்ம ஒரு டேபிள் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அது கூட வேல்யூ எப்படி இன்சர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஸோ அடுத்தடுத்து நம்ம பண்ண போகிறதுக்கு இந்த டேட்டா டைப்ஸ் வந்து ரொம்பவே முக்கியமானது. உங்களுக்கு எந்த டேட்டா டைப்பில் ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணணும்னு தெரிஞ்சால் தான் நம்மளால் கரெக்டாக ஒரு எஃபிஷியண்ட்டாக SQLல ஒர்க் பண்ண முடியும். ஸோ அதனால தான் இந்த எபிசோட். அண்ட் தேங்க்யூ கைஸ்.